வணக்கம் வியூவர்ஸ், வெல்கம் பேக். ஸோ இன்னைக்கு மெயிலில் வந்து ஆகாஷ் அப்படிங்கிற நண்பர் வந்து அழகாக நிறைய சாம்பிள்ஸ் ஃப்ரம் ஐக்யூ 12 அனுப்பியிருக்காரு. ஐக்யூ 12 மேக்ரோ ஷார்ட்ஸ் ப்ரோ, என்கிட்ட இன்னும் நிறைய ஃபோட்டோஸ் இருக்குது. இதை நான் எப்படி உங்களுக்கு அனுப்புறதுன்னு தெரியல. சாரி, உங்கள் மெயில் ஐடி மெசேஜில் இதில் தான் பண்ணணுமா இல்லாட்டி வேறு ஏதாவது ஐடி இருக்கா அப்படின்னு கேட்டிருக்காரு. ஆக்சுவலாக வந்து ஒன்றும் இல்லை ப்ரோ, ஃபார் கொலாபரேஷன் அப்படிங்கிறது வந்து எல்லாரும் போடுற மாதிரி நானும் கீழே போட்டு வச்சிருப்பேன் அந்த டிஸ்கிரிப்ஷனில். மற்றபடி இதில் தான் எல்லாருமே ரிவ்யூஸ்லேருந்து எல்லாருமே ஷேர் பண்ணிட்டு இருக்காங்க. பேசாமல் ரிவ்யூக்கு தனியாக வந்து ஒரு மெயில் ஐடி கிரியேட் பண்ணலாமான்னு கூட தோணுது. ஏன்னு பார்த்தீங்கன்னா இன்னும் ப்ராப்பராக மானிட்டர் பண்ண முடியும். இதுக்கு இடையில பார்த்தீங்கன்னா நிறைய ஸ்பேம் மெயில்ஸ்லாம் வேறு வருது. ஸோ அதுக்கு வந்து தனியாக ஒன்று யூஸ் பண்ணலாமா அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்கேன். பார்ப்போம். ஜோஹோ மெயில் இல்லாட்டி இதுக்குன்னு தனியாக ஒரு மெயில் ஐடி எதாவது கிரியேட் பண்ணுமா என்ன எதுன்னு நம்ம பார்ப்போம். ஸோ உங்களுக்கு என்ன தோணுது அப்படிங்கிறத நீங்கள் சொல்லுங்கள். பட் நம்மளோட சாம்பிள்ஸ்லாம் மாசாக இருக்குங்க. போருங்க, இங்கே நான் வந்து ஸ்க்ரீன் ரெக்கார்டிங் ஆன் பண்ணுறேன். ஸோ எப்படி இருக்கு பாருங்களேன், சாம்பிள்ஸ்லாம் மேசிவாக இருந்ததுங்க. சூப்பர் டீட்டெயில்ஸு, ரொம்ப பொறுமையாக உட்காந்து எடுத்துகிட்டு போல. சரியான ஃபோட்டோஸ் எல்லாமே சூப்பராக இருக்குது. இது எப்படி இருக்குது பாருங்கள், லேடி பக் செம்ம இமேஜ். இதுக்கெல்லாம் ஆனால் ரொம்ப பொறுமை வேணும். அதனால் நம்ம ஆள் எவ்வளோ கஷ்டப்பட்டு எடுத்திருப்பாரு அப்படிங்கிறதுனால நல்லாவே புரிஞ்சிக்க முடியுது. வால்பேப்பர் மாதிரி எடுத்து வச்சுருக்காரு. எல்லாமே நைஸ் ஃபோட்டோஸ். சூப்பர் ப்ரோ, ஆகாஷ் ப்ரோ, மாஸ் பண்ணுறீங்க. ஓகே, உங்ககிட்ட நான் எப்படி நீங்கள் அனுப்புறது அப்படிங்கிறதுக்கு நான் மெயிலுக்கு ரிப்ளை பண்ணுறேன். நீங்கள் அதிலே பாருங்கள். ஓகேயா? அடுத்து புகழ் அப்படிங்கிற நண்பர் வந்து ஒரு காவிய கதை எழுதி அனுப்பியிருக்காரு. எதை பற்றி அப்படின்னா நத்திங் ஃபோன் 3 பற்றிங்க. மேலே இருக்கு பாருங்கள், நத்திங் ஃபோன் 3 யூசர் எக்ஸ்பீரியன்ஸ். ஸோ செம்ம டேட்டா, ரொம்ப இன்டெப்த் டேட்டா, பொறுமையாக படிக்கணும் போல். சரி, அப்படின்னு பார்ப்போம். ப்ரீவியஸ் ஃபோன்ஸ் என்ன அப்படிங்கிறது கூட சொல்லியிருக்காரு. ஓகே, ஹாய் சிவா அண்ட் டீம், ஐ வுட் லைக் டு ஷேர் மை எக்ஸ்பீரியன்ஸ் வித் நத்திங் ஃபோன் 3 அண்ட் மை ஸ்மார்ட் ஃபோன் ஜேர்னி. இதில் ஃபஸ்ட்டு ப்ரீவியஸ் ஃபோன்ஸ் அப்படின்னு வரும்போது நோக்கியா எக்ஸ் இப்போ என்கிட்ட இருக்குது. இதே கருவாக்கோட்டை கலர் தான், 512 MB ரேமு. ஆனால் என்கிட்ட இருக்கிறது நோக்கியா X2ன்னு நினைக்கிறேன். ஸோ அடுத்த ஜென் used for 1.5 years. As this was my first smartphone, the overall experience was good since I had no prior experience for comparison. Google Play service were not supported on this model. It had a plastic build. Overall 6 out of 10, mainly because it was my first smartphone. ஆக்சுவலாக இந்த ஃபோன் என்னென்னா ஆண்ட்ராய்ட் ஃபோன், ஆனால் ரொம்ப கொஞ்சம் வித்தியாசமாக இருக்கும். ஸோ நம்ம ஆப்ஸ் வேணும்னா சைட் லோட்லாம் பண்ணலாம். பட் நேட்டிவாகவே ஒரு ஆண்ட்ராய்ட் ஃபோன் எப்படி இருக்குமோ அந்த மாதிரி இருக்காது, கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். பார்க்க விண்டோஸ் ஃபோன் மாதிரி இருக்கும், ஆனால் ஒரு ஆண்ட்ராய்ட் ஃபோனு. நோக்கியா எக்ஸ் பிளாட்ஃபார்ம் போய் தேடி பாருங்கள். லெனோவோ K3 நோட்டு, அது நான் 9Kக்கு பிளாக் கலர் வாங்கியிருந்தேன். அதில் மஞ்சள் கலர் அல்ட்டியாக இருக்கும். நான் நிறைய பேருக்கு சஜஸ்ட் பண்ணேன். வேறு லெவல் ஃபோன் அது. 3 வருஷத்துக்கு யூஸ் பண்ணியிருக்காரு. ஃபீச்சர்டு ஃபுல் HD டிஸ்பிளே, அண்டர் 10K. போத் சிம் ஸ்லாட் சப்போர்ட்ஸ் 4G, which was a rare in the time. The camera was acceptable. However, it suffered from poor battery life, sluggish performance and heating issue. இந்த ஹீட்டிங் இஷ்யூ இது வந்து ஒரு சிலர் என்கிட்ட ரிப்போர்ட் பண்ணாங்க அந்த டைமில். ஆனால் நான் நிறைய பேருக்கு இந்த ஃபோன் சஜஸ்ட் பண்ணேன். ரீசன்னா அப்போ வந்து அவங்க கேட்குற பட்ஜெட்டில் வேல்யூ ஃபார் மணி அண்டர் 10Kல இதாக இருந்தது. ஸ்பீக்கர் வாஸ் புவர் குவாலிட்டி, பட் த ஹெட்ஃபோன் ஜாக் எக்ஸ்பீரியன்ஸ் வாஸ் கிரேட். இட் ஹேட் பிளாஸ்டிக் பில்ட். இட் ரிசீவ்டு 1 மேஜர் அப்டேட், லாலிபாப் டு மார்ஷ்மெல்லோ. ஓவரால் 6 out of 10. நோக்கியா 6.1 ப்ளஸ் வேறு லெவல் ஃபோன். அதில் வந்து நம்மளால் கருப்பு கலர் வாங்கியிருக்காரு. இந்த கருப்புக்கு பதில் நான் வந்து ஒயிட்டும் சஜஸ்ட் பண்ணுவேன். பட் பிளாக் வேறு லெவல் தான், சீரியஸாக வேறு லெவல், நல்ல டிவைஸ். 13.5K வாங்கியிருக்காரு. 1 வருஷம் யூஸ் பண்ணியிருக்காரு, அப்புறம் தண்ணியில் போட்டார். ஓ மை காட், இட் ஹாஸ் த பெஸ்ட் இன் கிளாஸ் ஹேண்ட். ஆமாங்க, இன் அண்ட் ஃபீல் பயங்கரமாக இருக்கும். கிளாஸ் பேக் வேறு செம்ம ப்ரீமியமாக இருக்கும். பில்ட் வாஸ் ப்ரீமியம் வித் எக்ஸலண்ட் குவாலிட்டி. இது வந்து பெஸ்ட் ஓஎஸ் எக்ஸ்பீரியன்ஸும் கொடுத்தது இந்த ப்ரைஸ் ரேஞ்சில். ஆண்ட்ராய்டு ஒன் வேறு. கேமரா வந்து ஆவரேஜாக இருந்தது, ஆனால் நான் என்ன பண்ணேன், ஜிகேம் போட்டு இம்ப்ரூவ் பண்ணிக்கிட்டேன் ஓரளவுக்கு அப்படின்னு போட்டிருக்காரு. டீசன்ட் பேட்டரி லைஃப் இருந்தது. குட் IPS பேனலு. 2 years ஆஃப் மேஜர் அப்டேட் வரும், அப்புறம் 3 years ஆஃப் செக்யூரிட்டி பேட்ச் வரும். இது ஆண்ட்ராய்டு ஒன் ப்ரோக்ராமு. ஸோ நோக்கியா ரெகுலராக இருந்தது அந்த அப்டேட்ஸில். மதர் போர்ட் ஃபெயில் டியூ டு வாட்டர் டேமேஜ். அதனால் ஐ ஸ்டில் வாண்ட் த ஃபோன், பட் வுட் லைக் டு ரீப்ளேஸ் த மதர் போர்ட் இஃப் பாசிபிள். ஓவரால் 7.5 out of 10. பிரைமரிலி பில்டு குவாலிட்டி வந்து செம, இன் அண்ட் ஃபீலும் சூப்பர். இது ஓஎஸும் மாசு. நீங்கள் என்ன பண்ணுங்கள், OLXல தேடுங்க ப்ரோ. இந்த டிவைஸ் வந்து 1000 ரூபா 2000 ரூபாய்க்கு சப்போஸ் யாராவது டிஸ்பிளேலாம் உடச்சி வச்சிருந்தாங்கன்னா இருக்கும். போர்டு ஒர்க்கிங்னா எடுத்து போர்டை தூக்கி போட்டு நீங்கள் பாட்டுக்கு அழகாக யூஸ் பண்ணிட்டு போயிடலாம். அப்படி இல்லைனா உங்கள் ஃபோனோட டிஸ்பிளே ஒர்க்கிங்னா உங்கள் ஃபோன் டிஸ்பிளே தூக்கி அதில் போட்டு யூஸ் பண்ணிட்டு போயிடலாம். ஸோ இந்த ஃபோன் வந்து ரொம்ப கம்மி ரேட்டுக்கு தான் இப்போ கிடைக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். நோக்கியா 8.1 வேறு லெவல் ஃபோன். இது எப்படி 14.5K வாங்கினீங்க? செம கம்மி ரேட்டாக சொல்கிறீங்க. அந்த அயன் கலர் ரெட்டு மாதிரி இருக்கும், ரத்தம் உறைஞ்ச மாதிரி ஒரு கலர். அது 2 years 2 months யூஸ் பண்ணியிருக்கீங்க. பெஸ்ட் கேமரா எக்ஸ்பீரியன்ஸ் ஃபார் மீ அட் த டைம். நிஜமாவே பயங்கரமான கேமராங்க, சூப்பராக இருக்கும் நிஜமா. அதில் எடுக்கிற ஃபோட்டோஸ்லாம் தரமாக இருக்கும். இட் ஹேட் அ ப்ரீமியம் பில்டு, பட் ஐ ப்ரிஃபர்ட் த காம்பேக்ட் அண்ட் ப்ரீமியம் ஃபீல் ஆஃப் நோக்கியா 6.1 ப்ளஸ். அண்ட் த இன்ஹேண்ட் ஃபீல் வந்து இதில் கொஞ்சம் மிஸ் ஆச்சு. பெஸ்ட்டு OS எக்ஸ்பீரியன்ஸ் இருந்தது இந்த ப்ரைஸ் ரேஞ்சில். ஆண்ட்ராய்டு ஒன் வேறு. பேட்டரி லைஃப் வந்து ப்ரீவியஸ் யூஸ் பண்ண ஃபோனோட நல்லா இருந்தது. சாலிட் டே வித் மாடரேட் ஹெவி யூசேஜ். அதான் ஒரு நாள் முழுக்க நம்மளால் ஓட்ட முடிஞ்சிருக்கு. இட் ஆஃபர்டு பெட்டர் பர்ஃபார்மன்ஸு. ஸ்னாப்ட்ராகன் 17 சிப் வேறு. IPS HDR பேனல் வேறு இருந்தது. ஆமாம், செம்ம பேனலு. கிரேட் IPS பேனல்ஸ். அண்ட் இட் வாஸ் ப்ராமிஸ் 2+3 அப்டேட்ஸ்.
அது எல்லாமே ரிசீவ் பண்ணேன். ஐ ஸ்டில் ஹேவ் த ஃபோன் பட் த டிஸ்பிளே இஸ் broken. ஹெச்எம்டி குளோபல் நோக்கியா வென்ட் டவுன் ஹில் ஆஃப்டர் தி ஸ்மார்ட் ஃபோன். ஓவரால் 8 அவுட் ஆஃப் 10. ஆமாம், ஆக்சுவலாக நோக்கியா 8 சிராக்கோலாம் அந்த டைமில் தான் வந்துச்சு. எல்லா ஃபோனுமே ஓரளவுக்கு செமையாக இருந்தது. அதுக்கப்புறம் காணாமல் போயிட்டாங்க. நத்திங் ஃபோன் 1 28,000 ரூபாய்க்கு 256 GB வாங்கினேன், கருப்பு கலர். இது வந்து 2.5 இயர்ஸ்க்கு யூஸ் பண்ணேன். இட் ஹாஸ் த பெஸ்ட் டிசைன். ஒயில் டிசைன் இஸ் சப்ஜெக்டிவ், திஸ் ஒன் ஸ்டாண்ட்ஸ் எஸ்தட்டிக்கலி, அதான் யூனிக்காக இருக்கும், ஸ்டாண்ட்ஸ் அவுட் எஸ்தட்டிக்கலி. பில்டு குவாலிட்டியும் செம ப்ரீமியமு. ஒரு இது வந்து 1 வருஷத்துக்கு யூஸ் பண்ணேன். ஸ்க்ரீன் கார்டு போத சைட்ஸ் போட்டு யூஸ் பண்ணேன். டிஸ்பைட் இது மல்டிபிள் டைம்ஸ் கீழே போட்டதுக்கப்புறமும் எந்த விதமான பெரிய பிரச்சனையோ இல்லாட்டி வந்து கொஞ்சம் கொஞ்சம் மைனர் ஸ்க்ராச்சஸ் ஃப்ரேமில் இருந்தது, அவ்வளோதான். இன் அண்ட் ஃபீலும் நல்லா இருக்குது. 6.4 இப்பயும் எனக்கு 6.1 ப்ளஸ் தான் இருக்கலே அல்ட்டியாக ஃபீல் ஆச்சு ப்ரோ. ஐ பாட் த ஃபோன் 6 months ஆஃப்டர் இட்ஸ் லான்ச்டு. ஸோ த எக்ஸ்பீரியன்ஸ் நோ QC இஷ்யூ, எந்த ஒரு பிரச்சனையும் இல்லாமல் நான் லேட்டாக வாங்கினால எந்த ப்ராப்ளமும் இல்லை. ஏன்னா இனிஷியலாக வந்து நத்திங் ஃபோன் 1 லான்ச் ஆகும்போது QC இஷ்யூஸ் பெரிய பிரச்சனையாக இருந்தது. ஓகே, ஸோ அடுத்து என்ன சொல்கிறாருன்னா, பெஸ்ட் OS எக்ஸ்பீரியன்ஸ் கிடச்சிது, நல்ல பேட்டரி லைஃப், பர்ஃபார்மன்ஸும் நல்லா இருந்தது இந்த ப்ரைஸ் ரேஞ்சுக்கு. ஸ்டீரியோ ஸ்பீக்கரும் டீசெண்டாக பர்ஃபார்ம் பண்ணிச்சு. டிஸ்பிளேயும் சூப்பராக இருந்தது, OLED பேனலு. ஸோ 120 Hz ரெஃப்ரெஷ் ரேட்டு, HDR சப்போர்ட் எல்லாமே இருந்தது. கேமரா எக்ஸ்பீரியன்ஸ் வந்து ஓரளவுக்கு அபோவ் ஆவரேஜ், ஓரளவு ஃபைன், விச் வாஸ் ஃபைன் ஃபார் மீ அப்படின்னு போட்டிருக்காரு. கிளிஃப் இன்டர்ஃபேஸ் கொஞ்சம் கூலாக இருந்தது. எசென்ஷியல் நோட்டிஃபிகேஷன்ஸ் இந்த மாதிரியான விஷயங்கள். இட்ஸ் ஒன் ஆஃப் த பெஸ்ட் ஆல்ரவுண்ட் டிவைஸ் அண்டர் 30K. 3+4 years ஆஃப் OS அப்டேட்டு. ஓவரால் கிரேட் ஆல்ரவுண்டு ஃபோனு. நான் வந்து அதுக்கு 8 out of 10, 8.5 out of 10 கொடுப்பேன் அப்படின்னு போட்டிருக்காரு. கரண்ட் ஃபோன் நத்திங் ஃபோன் 3. இதை 35,000 ரூபாய்க்கு வாங்கினேன், வித்தவுட் எக்ஸ்சேஞ்ச் டியூரிங் தீபாவளி சேல். 12 to 56 GB மாடலு, ஒயிட் கலரு. என்டையர் ரிவ்யூ கன்சிடர்ஸ் த 40 to 50K ப்ரைஸ் ரேஞ்சில் இருக்கக்கூடிய டிவைஸ் கம்பேர் பண்ணுற மாதிரி இருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காரு. டிசைன் அண்ட் பில்டு குவாலிட்டி. இனிஷியலாக வந்து ஐ டிஸ்லைக் த இமேஜஸ் பட் த ஃபோன் லுக்ஸ் எக்ஸலண்ட் இன் பர்சனு. இன் அண்ட் ஃபீலும் ரொம்ப நல்லாயிருக்கு. என்னோடய ப்ரீவியஸ் ஃபோன்ஸ் எல்லாத்தையும் அதாவது சர்பாசிங் ஆல் மை ப்ரீவியஸ் ஃபோன்ஸ் எக்ஸப்ட் 6.1 ப்ளஸ். இந்த 6.1 ப்ளஸ் அவர் விட்டு கொடுக்க மாட்டார் போலியே, எல்லா இடத்துலையும் அதை வேறு ஹைலைட் வேறு பண்ணிக்கிட்டு இருக்காரு. ஆனால் 6.1 ப்ளஸ் ஏன் இந்த அளவுக்கு ஹைலைட் ஆகுது அப்படின்னா அதோட சைஸ் ஒன்று, அந்த சைஸில் ஃபுல் HD பேனல் ஒன்று. அடுத்து என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஃபோனோட சைட் ஃப்ரேம் இருக்கு இல்லையா, ஃப்ரேம் வந்து அப்படியே கர்வ் ஆகும். ஸோ கையில் பிடிக்கும்போது ஒரு நான் சைடு சொல்கிறேன், கார்னர்ஸ் இல்லை, கார்னரும் கர்வ்டு தான், அதை தாண்டி சைட்ஸும் கர்வ்டாக இருக்கும். ஸோ கையில் பிடிக்கும்போது ரொம்பவே கம்ஃபர்டபுளாக இருக்கும். அதனால தான் இத்தனை தடவை சொல்கிற மாதிரி இருக்குது. அண்ட் ரியரில் வந்து ஃபிங்கர் பிரிண்ட் சென்சார் பக்காவாக ப்ளேஸ் பண்ணியிருப்பாங்க கேமராலேருந்து கீழே. ஸோ அது கொஞ்சம் ஒரு ஸ்டாண்ட் அவுட்டாக ஆகிடுச்சு கையில் யூஸ் பண்ணும்போது. பில்டு குவாலிட்டி ரொம்ப சூப்பர். குவாலிட்டி ஆஃப் ப்ரீ அப்ளைடு ஸ்க்ரீன் ப்ரொடெக்டரும் சூப்பர். ஃபோன் வந்து சம்வாட் பல்கி, பட் அதை நான் பெருசாக நோட்டீஸ் பண்ணல. வெயிட்டும் நல்லா டிஸ்ட்ரிபியூட் பண்ணியிருக்கிறதுனால எனக்கு பெருசாக தெரில. கிரிப்பும் வந்து ஆவரேஜ் கம்ஃபர்டபுளாக இருக்குது. நான் அதில் கொடுத்துருக்க கேஸ் தான் யூஸ் பண்ணுறேன். அது கொஞ்சம் எல்லோவாக மாற ஆரம்பிச்சிருச்சு. ஸோ நான் வந்து இந்த ரிக்கியரில் கேஸ் வாங்கியிருக்கேன். இது வந்து இந்த ஃபோனை கொஞ்சம் பல்காக ஃபீல் பண்ண வைக்குது. பட் டிசைன் அண்ட் பில்ட் குவாலிட்டி ஆஸ்பெக்டில் இந்த ஃபோனுக்கு நான் 9 out of 10 கொடுப்பேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு. டிஸ்பிளே கிரேட் அண்ட் வைப்ரண்ட் கலர்ஸ் ப்ரோ. பெனிஃபிட் ஆஃப் OLED டெக்னாலஜி என்னால் பார்க்க முடியுது. 1.5K ரெசல்யூஷன் தான், பட் சஃபிஷியன்ட்லி கிறிஸ்பாக இருக்குது. HDR கண்டென்ட்டும் நல்லா ஃபேண்டாஸ்டிக்காக இருக்குது. பிரைட்னஸ் இஸ் ஆல்சோ குட்டு. அவுட்டோர் விசிபிலிட்டியில் எந்த விதமான பிரச்சனைகளும் இல்லை. LTPS பேனல் தான், பட் LTPO பேனலாக இருந்திருந்தால் இன்னும் பெட்டராக இருந்திருக்கும். பெசல்ஸ்லாம் நல்லா தின்னாக இருக்குது. ஸோ கண்டென்ட்லாம் ரொம்ப இமர்சிவாக ஃபீல் ஆகுது. ஓவரால் 9 out of 10 கொடுக்குறேன். ஆடியோ ஸ்பீக்கர் நல்லா லவுடாக இருக்குது, நல்லா கிளியராக இருக்குது. ஸ்டீரியோ செப்பரேஷன்ஸ் நல்லா இருக்குது. மினிமல் டிஸ்ட்ராக்ஷன் தான் இருக்குது, 100% வால்யூம் வச்சாலும். ப்ளூடூத் ஆடியோ குவாலிட்டியும் நல்லா இருக்குது. நான் நத்திங் இயர் யூஸ் பண்ணுறேன், 2024 மாடலு. எக்ஸ்பீரியன்ஸ் நத்திங் எக்ஸ் ஆப்பு எக்ஸலண்ட்டாக இருக்குது. இட் சப்போர்ட்ஸ் LHDC அண்ட் LDAC கோடக்கு. ஸோ ஓவரால் வந்து கிரேட் ஃபார் மீடியா எக்ஸ்பீரியன்ஸ். ஸோ 10 out of 10 கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காரு. பேட்டரி லைஃப் அண்ட் சார்ஜிங் எக்யூப்ட் வித் 5500 mAh பேட்டரி. பேட்டரி லைஃப் வந்து பெட்டர் தேன் ஐ எக்ஸ்பெக்டட் டியூ டு த அவுட்ஸ்டாண்டிங் சாஃப்ட்வேர் ஆப்டிமைசேஷன். With dual SIM and moderate usage, 1 to 2 hours of COD, YouTube browsing and some camera usage, 6லேருந்து 7 hours SOT வருது. ஸோ நான் வந்து 100%ல் டிவைஸ் யூஸ் பண்ண ஆரம்பிச்சு 15% வரைக்கும் பார்க்கும்போது எனக்கு இந்த 6 to 7 hours SOT அப்படிங்கிறத ரிப்போர்ட் பண்ணியிருக்காரு. எனக்கு டியூல் சிம் யூசர். With dual SIM and light usage, mainly YouTube and Chrome and web browsing, I get around 8 to 9 hours of SOT, அதே 100 to 15. 65W charging speed is also good. Achieving 15 to 100 with the அதை வித்தின் அன் ஹவர். CMF-ஓட 65W சார்ஜர் தான் யூஸ் பண்ணுறாரு போல். ஸோ ஓவரால் வந்து 10 out of 10 கொடுப்பேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு. கேமரா ஐ ஹாவ் நாட் ஹெவிலி யூஸ் த கேமரா, பட் இட் இஸ் மோர் தேன் அடிக்குவேட் ஃபார் மை நீட்ஸ். டே லைட் ஷாட்ஸ் எல்லாம் நல்லா இருக்குது, டீட்டெயில்டாகவும் இருக்குது. 3x ஆப்டிக்கல் லென்ஸும் நல்லா எக்ஸலண்ட் ஒர்க் பண்ணுது. அண்ட் மேக்ரோ ஷாட்ஸும் சூப்பராக வருது. 6x ஷாட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா அட்டம் பண்ணால் அதுவும் ஓகே, அதான் குட் அப்படின்னு சொல்லியிருக்காரு. கிளிஃப் வந்து வெரி யூஸ்ஃபுல்லாக இருக்குது, அதுவும் முக்கியமாக செல்ஃபிலாம் எடுக்கும்போது.
தோ த ஃபோட்டோ நீட்ஸ் டு பி ஃப்ளிப்டு ஆஃப்டர்வர்ட். அது கூட நீங்கள் ஏதோ பண்ண முடியும் ப்ரோ. ஃப்ளிப்டுலாம் இல்லை, நீங்கள் மிரர்டு செல்ஃபீஸு அந்த மாதிரி ஆப்ஷன் ஏதாவது இருக்கும், அதை கொஞ்சம் மாற்றி விட்டுக்கோங்க. அப்புறம் ஃப்ரண்ட் கேமரா வந்து அபவ் ஆவரேஜ், லென்ஸு ஸ்ட்ரகிள் லோ லைட்டில் பார்க்க முடியுது, பட் ரிசல்ட் வந்து டீசெண்டாக இருக்குது. வீடியோ குவாலிட்டி நல்லாயிருக்கு, ஸ்டெபிலைசேஷனும் நல்லாயிருக்கு, டீட்டெயில்ஸும் நல்லாயிருக்கு. ஹெச்டிஆர் ப்ராசஸிங் கொஞ்சம் பெட்டராக பண்ணியிருக்கலாம், ஏன்னா அது கொஞ்சம் இன்கன்சிஸ்டண்ட்டாக இருக்குது. அண்டர்லைன் அதாவது கீழே இருக்கிற ஹார்ட்வேர் அந்தளவுக்கு கேப்பபிள். கேமரா பர்ஃபார்மன்ஸ் வந்து என்னை பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் இம்ப்ரூவ்மெண்ட் இருந்தால் நல்லாயிருக்கும். கொஞ்சம் கொஞ்சம் ஆப்டிமைஸ் பண்ணாங்கன்னா, ஃபர்தராக பண்ணாங்கன்னா இன்னும் பெட்டரான ரிசல்ட் கொண்டு வர முடியும். எப்பயுமே எக்ஸ்போஷர் வந்து -1 வச்சா கொஞ்சம் கன்சிஸ்டண்ட்டாக ரிசல்ட் வர மாதிரி எனக்கு ஃபீல் ஆகுது. நேச்சுரல் கலர் அவுட்புட் தான் வருது மெயின் அண்ட் டெலிஃபோட்டோவில். ஓவரால் 7.5 out of 10. சிக்னிஃபிகண்ட் ஸ்கோப் ஆஃப் இம்ப்ரூவ்மெண்ட் தேவை அப்படிங்கிறத போட்டிருக்காரு. பர்ஃபார்மன்ஸு 8s Gen 4 ப்ராசஸர் பவர்ஃபுல்லாக இருக்குது, அது என்னோட யூசேஜுக்கு. நீங்கள் 778லேருந்து 8s Gen 4 வந்துருக்கனால 8s Gen 4 ஃபார் ஷூர் பக்காவாக இருக்கும் ப்ரோ. பர்ஃபார்மன்ஸ் ரொம்பவே ஸ்னாப்பி அண்ட் ரெஸ்பான்சிவாக இருக்குது. ஐ ஹவ் நாட் நோட்டிஸ்ட் எனி லேக் இன் த யூஐ ஆர் வித்தின் எனி அப்ளிகேஷன். எந்த ஹீட்டிங் இஷ்யூ இந்த மாதிரியான விஷயங்கள் எனக்கு இல்லை. நான் சிஓடி அக்கேஷனெலாம் விளையாடுவேன், எக்ஸ்பீரியன்ஸ் வெரி குட் தான். ஒன்லி கொஞ்சம் ரேராக வந்து ரேண்டம் ஃப்ரேம் ட்ராப் எப்பயாவது ஹை கிராஃபிக் செட்டிங்ஸ் வச்சு ஆன மாதிரி இருக்குது. ஃபோன் வந்து வார்ம் ஆகும், ஓவர் ஹீட்லாம் ஆனது கிடையாது. ஃபோன் வந்து எக்ஸ்ட்ரீம்லி ஃபாஸ்ட் தான், டே டு டே யூஸ்க்கு மல்டி டாஸ்கிங்கும் நல்லா இருக்குது. ஸோ எந்த விதமான கம்ப்ளைண்ட்டும் எனக்கு இல்லை. ஸோ ஓவரால் 9.5 out of 10. ஸோ இது எல்லாமே எப்படி சொல்லியிருக்காரு ஞாபகம் வச்சுக்கோங்க, ஃபார் மீ அப்படிங்கிறதா சொல்லியிருக்காரு. எனக்கு இப்படி இருக்குன்னு தான் சொல்லியிருக்காரு. எல்லாருக்குமே இதே மாதிரியான அனுபவம் இருக்கணும்னு அவசியம் இல்லை. ஸோ அதுக்கு தான் ஹைலைட் பண்ணுறேன். கனெக்டிவிட்டி, நெட்வொர்க் கனெக்டிவிட்டி ரொம்பவே ஸ்ட்ராங்காக இருக்குது. கால் குவாலிட்டியும் ரொம்ப சூப்பராக இருக்குது. ஏர்டெல் தான் என்னோட மெயின் சிம்மு. அப்புறம் ஜியோ சிம் பர்ஃபார்மன்ஸ் அந்தளவுக்கு நல்லா இல்லை. ஒய்ஃபை பர்ஃபார்மன்ஸ் எக்ஸலண்ட்டாக இருக்குது, ப்ரொவைடிங் சூப்பர் நெட்வொர்க் ஸ்பீடு. ப்ளூடூத் ரேஞ்சும் ரிலேபிளாக இருக்குது. டேப் டு பே NFC சப்போர்ட்டடு. கிரிட்டிக்கல் ஃபீச்சர் ஃபார் மீ. ஐ ஹவ் யூஸ்ட் NFC சின்ஸ் த Nokia 8.1, கன்சிடரிங் இட்ஸ் எசென்ஷியல் ஃபார் ஃபியூச்சர் ஃபோன் பர்ச்சேசஸ் as well. ஸோ மொத்தம் ஓவராலாக வந்து ஃபோனோட ஸ்கோர் வந்து பர்ஃபெக்ட் 10 out of 10. ஸோ அவருக்கு யூஸ் ஆகுது, அதனால் 10 out of 10 கொடுக்குறாரு. சாஃப்ட்வேர் அண்ட் யூசர் எக்ஸ்பீரியன்ஸ் பொறுத்த வரைக்கும் இந்த ஸ்டாக் ஆண்ட்ராய்டு லுக்கு லைக் இருக்குது பார்த்தீங்களா, ஆண்ட்ராய்டு லைக் எக்ஸ்பீரியன்ஸ், இது வந்து ஆஃப் அண்ட் ஃபீல்ஸ் லைக் லெஸ்ஸர் இஸ் பெட்டர் அப்படின்ற மாதிரி எனக்கு ஃபீல் வருது. ஏன்னா ரொம்ப ஓவர் கஸ்டமைஸ் பண்ணி டார்ச்சர் பண்ணுறதுக்கு இது எவ்வளோ பரவாயில்ல அப்படிங்கிற கருத்து எடுத்து வைக்கிறார். ஹவவர் அச்சீவிங் மினிமல் சாஃப்ட்வேர் இஸ் டிஃபிகல்ட். இந்த இப்போலாம் வந்து அந்தளவுக்கு மினிமல் சாஃப்ட்வேரோட ஒப்பேற்ற முடியறதுங்கிறது என்னால் புரிஞ்சிக்க முடியுது. மெனி அன்னெசரி அடிஷன்ஸ் ஆஃப் சாஃப்ட்வேர் ஸ்மார்ட் ஃபோன்ஸில் அப்படி தான் போய்கிட்டு இருக்கு. நத்திங் OS வந்து இன் கான்ட்ராஸ்ட்டு ரொம்பவே மினிமலாகவும் க்ளீனாகவும் ஃபீல் ஆகுது, அது எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. அனிமேஷன்ஸ் வந்து ரொம்ப ஸ்மூத் அண்ட் ரெஸ்பான்சிவாக இருக்குது. கரண்ட்டாக நான் வந்து நத்திங் OS 4 யூஸ் பண்ணுறேன். கஸ்டமைசேஷனும் நிறையா அவைலபிளாக இருக்குது, எல்லாமே ரொம்ப யூஸ்ஃபுல்லாகவும் இருக்குது. எசென்ஷியல் ஸ்பேஸ் பொறுத்த வரைக்கும் இம்ப்ளிமெண்டேஷன் வந்து இன்னும் கொஞ்சம் பெட்டராக பண்ணியிருந்திருக்கலாம். பட் இது கொஞ்சம் பெட்டர் இன்டெகிரேஷன் இருந்ததுன்னா எல்லா ஆப் கூடயும் இன்டெகிரேட் ஆச்சுன்னா இன்னும் பெட்டராக இருக்கும். கிளிஃப் மேட்ரிக்ஸ் பொறுத்த வரைக்கும் ஒரிஜினல் கிளிஃப் இன்டர்ஃபேஸோட மெனி ஆஸ்பெக்ட்ஸில் இது வந்து நல்லா தான் இருக்கிற மாதிரி இருக்குது. பட் சில இடங்களில் மட்டும் தாங்க கொஞ்சம் சொதப்பலாக ஃபீல் ஆகுது. செல்ஃபி எடுக்கும்போது நான்லாம் வீடியோவே எடுத்துகிட்டு இருந்தேன் ப்ரோ, நீங்கள் வேறு ரியர் கேமரா வீடியோ எடுக்கிறதுக்கு அதை வந்து மிரராக யூஸ் பண்ணிக்கிட்டேன். ஸோ அந்த கிளிஃப் மிரர் ஆப்ஷன் நல்லாயிருக்கு. எசென்ஷியல் நோட்டிஃபிகேஷன் இம்ப்ளிமெண்டேஷனுக்கும் நல்லாயிருக்கு. கிளிஃப் இன்டர்ஃபேஸ் வந்து அதாவது எப்படிலாம் நோட்டிஃபையிங் வந்து எப்படின்னா கவர்டா இல்லாட்டி வந்து என்டையர் பேக் ஆஃப் த ஃபோன் வந்து இருக்கும்போது நம்மளால் வந்து ஒரு சில விஷயங்களை தூரத்துலேருந்தே பார்க்க முடியுது, அந்த லைட்டில் என்ன காட்டுது அப்படின்னு சொல்லி. ஸோ கிளிஃப் மேட்ரிக்ஸு இனிஷியலாக மிஸ் கால்ஸு இந்த மாதிரியான விஷயங்கள் சரி, பட் போக போக அதை கஸ்டமைஸ் பண்ணி இப்போதைக்கு வந்து பெருசாக எதுவும் மிஸ் பண்ணாத மாதிரி இருக்குது. ஆனால் ஹைலைட் என்னென்னா அந்த கிளிஃப் மேட்ரிக்ஸ் டிஸ்பிளே இருக்குல்ல, அதுக்கு இன்னும் நிறையா அப்ளிகேஷன்ஸ் வேறு டெவலப் பண்ணிக்கிட்டே இருக்காங்க. ஸோ அதையும் நீங்கள் செக் பண்ணணும். ஸோ விட்ஜெட்ஸ் பொறுத்த வரைக்கும் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு நத்திங்கில். ஹாப்டிக்ஸும் நல்லாயிருக்கு, வே பெட்டர் தென் மை ப்ரீவியஸ் ஃபோன்ஸ். ஸோ 9.5 out of 10. கன்க்ளூஷன் என்ன சொல்லுவேன்னா ஓவரால் 9 out of 10 சொல்லலாம் ப்ரோ. ஏன்னா இதோட ப்ரைஸ் வந்து 35,000 ரூபா. ஆல்ரெடி நான் வந்து 40,000 50,000 ரூபா அப்படிங்கிற பட்ஜெட்டில் இருக்கக்கூடிய ஃபோன்ஸ் எல்லாம் வச்சு தான் நான் அதை பேசிகிட்டு இருக்கேன் அப்படிங்கிறத ஆரம்பத்திலே சொன்னார். ஐ எம் வெரி மச் சாட்டிஸ்ஃபைட் வித் திஸ் ஃபோன். இட் ஆஃபர்ஸ் கிரேட் பேலன்ஸ் ஆஃப் டிசைன், பர்ஃபார்மன்ஸ், பேட்டரி அண்ட் சாஃப்ட்வேர் எக்ஸ்பீரியன்ஸ். த கேமரா இஸ் ஆல்சோ குட் பட் கொஞ்சம் இன்கன்சிஸ்டண்ட்டாக இருக்குது அப்படிங்கிறதையும் ஹைலைட் பண்ணியிருக்காரு. பட் அதை அவர் பெருசாக எதிர்பார்க்கல அப்படின்னு சொல்லியிருந்தாரு. கேமரா ரொம்ப அப்படி நான் கேமராக்காக ஒரு ஃபோன் வாங்குறேன் அப்படின்னு நினச்சி நான் வாங்கலை அப்படிங்கிறதையும் ஃபஸ்ட்டே ஹைலைட் பண்ணியிருந்தாரு. ஓகே, அப்கிரேட் ஜேர்னி அண்ட் த இம்பேக்ட் ஆன் எக்ஸ்பீரியன்ஸ் அப்படின்னு போட்டிருக்காரு. மை ஸ்மார்ட் ஃபோன் ஜேர்னி ரிஃப்ளெக்ட்ஸ் ஆன் டெலிபரேட் அப்கிரேட் பார்த்து மூவிங் ஃப்ரம் என்ட்ரி லெவல் டு மிட் ரேஞ்சு, மிட் ரேஞ்சிலேருந்து இப்போ ப்ரீமியம் மிட் ரேஞ்சு, ஃப்ளாக்ஷிப் கில்லர்ஸ். ஈச் ஃபோன் வில் கன்ஸ்ட்ரைன்டு பை இட்ஸ் ப்ரைஸ் பாயிண்ட், இன்ட்ரடியூஸ்டு நியூ கீ ஃபீச்சர் அண்ட் இம்ப்ரூவ்மெண்ட் பை சப்சிக்வெண்ட்லி பிகம் எ மினிமம் ரெக்வயர்மெண்ட் ஃபார் மை நெக்ஸ்ட் டிவைஸ். ஏன்னா இப்போது Nokia Xலேருந்து K3 Note டிமாண்ட் ஃபார் பெட்டர் டிஸ்பிளே, 4G கனெக்டிவிட்டி, அதனால் நான் போனேன். K3 Noteலேருந்து 6.1+, நெசசரி ஃபார் ப்ரீமியம் பில்டு, க்ளீனு, ரெகுலர் அப்டேட்ஸ், இதெல்லாம் வந்து ஒரு பாயிண்டாக வைக்கிறனால நாங்கள் போனேன்.
அடுத்து வந்து 6.1 ப்ளஸ்லேருந்து 8.1 இது வந்து ஜம்ப் ஃபோக்கஸ்ட் பார், கேமரா குவாலிட்டி, இம்ப்ரூவ்மெண்ட் பர்ஃபார்மன்ஸில் இருக்குது. அப்புறம் ஆல் டே பேட்டரி லைஃபு, கமிட்மெண்ட் அண்ட் ப்ரீமியம் பில்ட் அண்ட் க்ளீன் ஆண்ட்ராய்டு எக்ஸ்பீரியன்ஸ் அதுக்காக போனேன். நான் 8.1 நத்திங் ஃபோன் 1 மாடர்ன் டெக்னாலஜி அந்த ஓலடு அது இதுன்னு சொல்லிட்டு ரெஃப்ரெஷ் ரேட்டு 5G இந்த மாதிரியான ஃபேக்டர்ஸ்லாம் வச்சு பார்க்குறனால நான் போனேன். அதுவும் முக்கியமாக டிஸ்டிங் டிசைன் அதையும் போட்டிருக்காரு. ஃபோன் 1லேருந்து ஃபோன் 3 கோல் வாஸ் டு மெயின்டைன் சுப்பீரியர் டிசைன் அண்ட் மினிமல் ஓஎஸ். அதனால ட்ரமாட்டிக்கலாக இதுதான் பெட்டராக இருக்கும் அப்படிங்கிறனால பேட்டரி லைஃப், ரா பர்ஃபார்மன்ஸ், கேமரா கன்சிஸ்டன்சி, வெர்சடிலிட்டி இது எல்லாமே எனக்கு வந்து இதில் இருக்குன்னு நினைக்கிறேன் அப்படின்றதுனால நான் இப்போ அதுக்கு போயிருக்கேன். திஸ் ஜேர்னி இஸ் இன்க்ரிமெண்டல் அண்ட் ஃபோக்கஸ்டு upgrades and set a high standard of Nothing Phone 3. My experience with the Phone 3 is significantly enhanced because of the successful integrates the best aspects of the predecessor. ஏன்னா இதுக்கு முன்னாடி நான் யூஸ் பண்ண எல்லா ஃபோன்லையுமே க்ளீன் ஓஎஸ், குட் பில்டு, மாடர்ன் டிஸ்பிளே இதுதான் நான் எப்பயுமே பார்த்துட்டு இருந்தேன். ஸோ அது எல்லாத்தையுமே இது பெட்டராக வந்து அட்ரஸ் பண்ணிச்சு அப்படின்னு சொல்லியிருக்காரு. இவ்வளோ நாளாக மிஸ் ஆன எல்லா விஷயங்களையுமே எனக்கு வந்து ஒரே இடத்துல பார்க்க முடிஞ்சுது. அதான் நத்திங் ஃபோன் 3 அப்படின்னு சொல்லி எங்கால் முடிச்சிருக்காருங்க. வேறு லெவலில் ஒரு ஃபோட்டோ அட்டாச் பண்ணியிருக்காரு. இங்கேயும் ஒரு ஃபோட்டோ இருக்குது. ஸோ ஒரு 2 ஃபோட்டோ அட்டாச் பண்ணியிருக்காரு. ரைட்டு. ஸோ தேங்க்யூ ப்ரோ, நல்ல இன்ஃபர்மேஷன். நத்திங் ஃபோன் 3 வாங்கலாமான்னு யோசிக்கக்கூடிய நிறைய பேருக்கு இது வந்து ஒரு பெரிய யூஸ்ஃபுல்லான இன்ஃபர்மேஷனாக இருக்கும். தேங்க்யூ ஃபார் யுவர் டைம் அண்டு நல்ல ஒரு எக்ஸ்ப்ளனேஷன் ப்ரோ. நன்றிகள். ரைட்டு மக்களே. ஸோ தொடர்ந்து நம்ம இன்னொரு பதிவில் சந்திப்போம். அது வரைக்கும் விடைபெற்றுக் கொள்வது சிவபரணி. பார்க்கலாங்க. பை.